welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? ஃபெஸ்டிவ் டேஸ்ல நம்ம செய்யற ஸ்வீட் கொழுக்கட்டை அதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இது செய்யறதுக்கு 2 கப் தேங்காய், 1.5 கப் ஜாகரி, கொஞ்சம் காடமம் பவுடர் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு pan வச்சிருக்கேங்க. 1.5 கப் ஜாகரியை சேர்த்துக்கலாங்க. இந்த ஜாகரியில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லு மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணியை இதோட சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க வச்சு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போறோம். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் நெய் இப்போ சேர்த்திருக்கேங்க. 2 கப் தேங்காவை துருவி வச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை தான் நான் இப்போ சேர்த்திருக்கேன். அந்த நெய்யிலே ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பண்டிகைனாலே கண்டிப்பா ஸ்வீட் வேணும். அண்ட் இதை விட பெட்டர் ஸ்வீட் இருக்குமா? சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஸ்வீட்டை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கொழுக்கட்டை அவ்வளோ அருமையா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருந்த ஜாகரியை தான் நான் இப்போ சேர்த்திருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏலக்காய் பவுடர் தான் நான் கொஞ்சமா சேர்க்கிறேன். நல்லா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டோவை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாங்க. பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு தான் பிசைய போறோம். நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சம் கொஞ்சமா சுடுதண்ணியை நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். மாவுல தண்ணி ஜாஸ்தியா சேர்த்திராதீங்க. பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்பூன்லயே நல்லா மிக்ஸ் பண்றேன். ஏன்னா தண்ணி சூடா இருக்கு இல்லைங்களா, ஸோ மாவு சூடா இருக்கும். ஆனா அது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் கையில கூட நீங்க பிசைஞ்சுக்கலாம். மாவு ரெடியா இருக்கு. ஸோ நம்ம கொழுக்கட்டைக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கையில கொஞ்சமா எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் மாதிரி இவ்வளோ ஊத்திராதீங்க. இது போல கையில நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அந்த பூர்ணத்தை நடுவுல வச்சுட்டு நீங்க எந்த ஷேப் வேணாலும் நீங்க பிடிச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஈஸியா வருதோ அதை நீங்க பண்ணிக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்துல நல்லா எண்ணெய் தடவி நான் அந்த கொழுக்கட்டையை வச்சிருக்கேன். ஒரு 5 to 10 minutes அதை கொஞ்சம் நல்லா வேக வைக்க விடலாம். நான் 2 ஷேப்ல பண்ணேன். நீங்க டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடியோ ரெடி.